வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் வெண்ணோர் தலை. நாம் அனைவரும் வந்திருக்கக்கூடிய இடம் சிறுபுத்தூர் என்கிற க்ஷேத்திரம். பகவத் ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ளே அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் சிறுபுத்தூர் அப்படிங்கிற இடம். மேலக்கோட்டைக்கு அருகில ஸ்ரீரங்கப்பட்டணாவில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்தோம்னா இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் சிறுபுத்தூர். அனந்தாழ்வான் திருவவதாரம் பண்ணின க்ஷேத்திரம். யாரு அனந்தாழ்வான் அப்படின்னா, கேசவாரியர் அப்படிங்கிறவருடைய குமாரர் பரத்வாஜர் அப்படின்னு பெயர். அவருடைய சொப்பனத்துல ஆதிசேஷன் காட்சி கொடுத்தாராம். அவருடைய குமாரருக்கு நம்முடைய பெயரையே சூட்டும் அப்படின்னு சொப்பனத்துல காட்சி கொடுத்தாராம். அதனால பரத்வாஜருடைய குமாரருக்கு அனந்தாழ்வான் அப்படின்னு திருநாமத்தை சூட்டினார். அவர் இங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்து பகவத் ராமானுஜரை ஆசிரியத்தார். பகவத் ராமானுஜருக்கு பணிவிடைகளை புரிகிறார். ராமானுஜர் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பவர். அப்படியே ஆச்சாரியனை சுத்தி சுத்தி வர்றது அது ஆச்சாரிய கைங்கரியம் இல்லை. ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அது அப்படியே வாழ்நாள் வரைக்கும் நாம கேட்டு நடப்பது, அதுதான் ஆச்சாரிய கைங்கரியம். பகவத் ராமானுஜர் திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம், அதை காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வருகிறார். திருமலை சீனிவாச பெருமாளை குறித்து நம்மாழ்வார் திருவாய்மொழியில 3ஆம் பத்துல ஒரு பதிகத்தை அருளுகிறார். ஒளிவில் காலமெல்லாம் சீனிவாச பெருமாளுக்கு எப்போதும் தொண்டு புரிய வேணும்னு காட்டுகிறார். அதுல ஒரு பாசுரம், சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு பாசுரம். திருமலையில புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுகிறார். அப்ப ராமானுஜர் பார்த்து, திருமலையில புஷ்பங்கள்லாம் பூக்கிறது அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல காட்டி இருக்கிறார். ஆனா அந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து அதை தொடுத்து அதை மாலையா சீனிவாசனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அதனால வருத்தப்பட்டு தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியில இருக்கக்கூடியவர்களை பார்த்து, நீங்கள உங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் திருமலையில சென்று அங்கேயே நித்தியவாசம் பண்ணி தோட்டம் அமைத்து பாத்தி கட்டி புஷ்பத்தை பறித்து தொடுத்து சீனிவாசனுக்கு கொடுக்க வேண்டும். யார் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். கையை தூக்கணுமா இல்லையா? ஒருத்தருமே கையை தூக்கல. ஏன்னா திருமலையில சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா? 10 நாளைக்கு முன்னாடி திருமலை போயிட்டு வந்தோம். 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கா திருமலையில் சிறுத்தை நடமாட்டம் அப்படின்னு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் ராமானுஜர் அவதரித்து இப்பவே சிறுத்தை நடமாட்டம்னு நாம பயந்து போறோம்னா, அப்ப அடியங்கள் சொல்றதெல்லாம் தேவஸ்தானமே கிடையாது, பாதையே கிடையாது, வெளிச்சமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல யார் அங்க நித்தியவாசம் பண்ணுவா? யாருமே கைய தூக்கலையாம். அப்ப ராமானுஜர் பார்த்து, இந்த கோஷ்டியில ஆண் பிள்ளையே கிடையாதோ அப்படின்னு கேட்டாராம். ஆண் பிள்ளையே இல்லையா
அப்படின்னு கேட்டாராம். ஆண் பிள்ளையே கிடையாதோ அப்படின்னு கேட்க, அப்ப அனந்தாழ்வான் அப்படிங்கிறவர், சுவாமி தேவரீர் அனுகிரகம் இருந்ததுன்னா அடியேன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த கோட்டியில திருமலையில நித்தியவாசம் பண்றதுக்கு பயந்து யாருமே கைய தூக்காம இருக்கும்போது நீர் ஒருத்தர் ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்டு அங்க கைங்கரியம் பண்றேன்னு சொன்னீரே, நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு கேட்டாராம். அவருடைய திருநாமம் அனந்தாழ்வான். ராமானுஜர் பார்த்து ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால திருமலையில இருந்த ஆண் பிள்ளையம். அதனால திருமலை அனந்தாழ்வான் அப்படிங்கிற பெயர். அனந்தான் பிள்ளை, அனந்தன் ஆண் பிள்ளை, அதனால திருமலை அனந்தான் பிள்ளை அப்படின்னு அவருடைய திருநாமம்ங்கிறது மாறியது. அதனால ராமானுஜருடைய வார்த்தையை கேட்டு அவர் திருமலையிலேயே இருந்து தோட்டம் அமைத்து பாத்தி கட்டி புஷ்பத்தை பறித்து தொடுத்து ஸ்ரீனிவாசனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினாராம். அதனால ராமானுஜருடைய ஆணையின்படி சீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தவர் அவர். ஒரு முறை அவர் தோட்டம் அமைத்து பாத்தி கட்டும் போது ஒரு இடத்தை தோண்டின்னு இருக்கார். அப்ப அனந்தாழ்வானுடைய தேவிகள் அவர்கிட்ட மண் எல்லாத்தையும் கொடுத்து, நீ போய் அந்த பக்கம் கொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படியே செய்கிறேன். அவ பார்த்து கொட்டிட்டு வந்து கொடுப்பா. இந்த தோட்டம் அமைக்கிறதுக்கு பாத்தி கட்டுறதுக்கு நந்தவனம் பண்றதுக்கு அவளும் ஒரு துணையா இருந்தாளாம். அப்ப அவ கர்ப்பவதியா இருந்தாளாம் ஒரு சமயம். அப்போ மண் எல்லாத்தையும் தூக்கிண்டு போய் கொட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இங்கிருந்து கொடுத்து விட்டா அங்க போய் கொட்டிட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸ்ரீனிவாச பெருமாள் பார்த்து, எனக்கு கைங்கரியம் பண்றாரே, அப்போ நாமும் ராமானுஜர் கைங்கரியத்துல நமக்கும் ஒரு அன்பயம் வேண்டாமா? அதனால சீனிவாச பெருமாளே ஒரு 16 வயசு சிறுவன் அவனுடைய உருவத்தை எடுத்துட்டு நேர அனந்தாழ்வான் இடத்துல வந்து, சுவாமி நீர் சுமக்கக்கூடிய இந்த மண்கூடையே என்கிட்ட கொடும், நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரிய கைங்கரியத்தை நான் தான் பண்ணுவேன், அதை யாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது தடவை கேட்டார், மறுத்து விட்டார். சரி, இவரிடத்துல கேட்க கூடாது, இவருடைய பத்னியின் இடத்துல கேட்போம். ஏன்னா ஸ்திரீகள்லாம் இளகிய மனம் படைத்தவர்கள், அதனால அவர்களிடத்துல கேட்போம் அப்படின்னு நேர அவ பத்னியின் இடத்துல தேவிகள் இடத்துல வந்து கேட்கிறார். அவ பார்த்து சரி தரேன் அப்படின்னு அவ பார்த்து 4 அடி அவ வாங்கிட்டு வருவா, அதுக்கப்புறம் கொடுத்துடுவா. இந்த பிள்ளை ஓடி போய் கொட்டிட்டு வேகமா கொண்டு வந்து கொடுப்பார். மறுபடியும் இவ வாங்கி அனந்தாழ்வான் இடத்துல கொடுப்பார். அவர் 4 தடவை இத போல மண்ணை எடுத்து கொடுத்தார். முன்னாடி எல்லாம் 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். இப்ப என்னமோ 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இவ கொண்டு வந்து கொடுக்கிறாளே, என்ன நடக்கிறதுன்னு பாப்போம்னு எட்டி பார்த்தார். அப்ப 4 அடி போன உடனே இன்னொருத்தர் இடத்துல கொடுக்க, அந்த பிள்ளை வாங்கிட்டு போய் கொட்டிட்டு வந்து திரும்ப இங்க கொடுக்கறான். உடனே இவருக்கு வந்தது கோபம். நான் தான் கைங்கரியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னனே, என்கிட்ட வாங்காம நீ என் பத்னியின் இடத்துல பேசி குறுக்கு வழியில வாங்கி இருக்கிறாயா அப்படின்னு கேட்டு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கையில கடப்பாறை வச்சிருந்தார். கடப்பாறைய வச்சு அடிக்க வந்தாராம். சிறு பிள்ளை அவர் பயந்து ஓடினாராம். நீ ஓடினா நான் விட்டுருவேனா என்ன, அப்படியே துரத்திண்டு வந்தாராம். அப்போ அப்பிரதட்சணமா வந்து சன்னதிக்குள்ள ஓடிட்டாராம். பெருமாள் சன்னதி ஸ்ரீனிவாசன் கோவிலுக்குள்ள ஓடிவிட்டார். ஓ, கோவிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க பாக்குறியா, உன்னை அங்கேயும் விட மாட்டேன் பாரு அப்படின்னு துரத்திண்டே வந்தார். கர்ப்ப கிரகம் வரைக்கும் வந்தது. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போறானே இந்த பிள்ளை அப்படின்னு கையில வச்சிருந்த கடப்பாறையை தூக்கி அந்த பிள்ளை மேல வீசி எறிந்தார். கர்ப்ப கிரகத்துல போன பிள்ளை மறைந்து போனான். அது நேர அவன் அப்படி திரும்பி பார்த்துட்டு மறைந்தார். அப்ப அந்த பிள்ளையினுடைய இந்த இடத்துல
இந்த இடத்துக்கு பேர் என்ன? நாடி. அந்த இடத்துல பட்டது, அப்படியே கடப்பாறை கீழே விழுந்தது, அப்படியே அந்த பிள்ளை மறைத்து போனார். அடுத்த 2வது நிமிஷம் சீனிவாசனுடைய நாடியில இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே வழிந்ததாம். 2 நிமிஷம் கழிச்சு பாக்குறார், ரத்தம் அப்படியே கொட்டுறது. ஓ, என்ன நடந்தது? நான் அந்த பிள்ளை மேலதானே கடப்பாறை எறிந்தேன். அப்ப வந்தது பிள்ளை அல்ல, சாட்சாத் திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளே வந்திருக்கிறானே. அவன் பேர்ல போய் நான் கடப்பாறையை எரிந்து விட்டேனே. அடியன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும் அப்படின்னு வேண்டினாராம். அப்போ எம்பெருமான் பார்த்து, கவலை வேண்டாம், ராமானுஜர் கைங்கரியம் பண்ணக்கூடிய உன்னுடைய கையால அடிபடவே நாமும் விரும்பி வந்தோம் அப்படின்னு சொன்னாராம். அதனால பச்சை கற்பூரத்தை எடுத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நாடியில அப்படியே வச்சாராம். அதனால அந்த ரத்தம்ங்கிறது நின்று விட்டது. அதனால இன்னைக்கும் சீனிவாச பெருமாளை சேவித்தோம்னா அப்படியே திருவன்காப்ப சாக்கி கொண்டிருப்பார். கீழே இந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை சாத்தி இருப்பார். அது வேற எந்த பெருமாளுக்கும் கிடையாது. ரங்கநாதனுக்கோ அல்லது காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கோ கிடையாது. சீனிவாச பெருமாளுக்கு மட்டும் இந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை சாத்துவார். வெள்ளிக்கிழமை அதை அப்படியே உதிர்த்து எடுப்பாளாம். அதனால பச்சை கற்பூரத்தோட ஒவ்வொரு நாளும் சீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார். அது அனந்தாழ்வானுக்காக. அதனால அந்த சரித்திரம். அதுக்கப்புறம் அனந்தாழ்வான் அவர் தோட்டத்துல ஸ்ரீனிவாச பெருமாளும் நாச்சியாரும் ராத்திரி கைய கோத்துண்டு உலாவுவர்களாம். அனந்தாழ்வானுடைய தோட்டத்துல திருமலையில ஸ்ரீனிவாச பெருமாளும் நாச்சியாரும் கைய கோத்துண்டு அப்படியே உலாவுவர்களாம். அப்போ ஒரு நாள் அனந்தாழ்வான் காலையில 3 மணி 3:30 மணிக்கு வந்து பாக்குறார். பார்த்தா தோட்டத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் சிதைந்து கிடக்கிறது. சில புஷ்பத்தை காணோம், சில புஷ்பத்தை யாரோ சூட்டி அது கீழே விழுந்த அடையாளம் தெரிகிறது. யாரோ 2 பேர், ஒரு தம்பதிகள் நடந்ததுக்கு ஒரு சுவடுகள்லாம் அங்க தெரியறது. அடுத்த நாள் வந்து பாக்குறார், அதே போல இருக்கு. 3வது நாள் வந்து பாக்குறார், அதே போல இருக்கு. அப்ப யாரோ ராத்திரி 2 மணி 3 மணிக்கு வரா. அதனால அடுத்த நாள் பார்த்து, நாம எதுக்கு ஆத்துல போய் படுத்துக்கணும், தோட்டத்திலேயே இருப்போம்னு ராத்திரி மறைந்து தோட்டத்திலேயே இருக்கார். சீனிவாச பெருமாளும் நாச்சியாரும் உலாவிக்கொண்டு கையை பிடிச்சிட்டு வரா, புஷ்பத்தை பறிக்கிறா, அப்படியே புஷ்பத்தை தூக்கி வீசறா. இவர் அவர் மேல வீசுறார், அவர் இவர் மேல வீசுறார். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே, ஏய் யார் அது அப்படின்னு கேட்ட உடனே 2 பேரும் ஓடத் தொடங்கினான். இவர் ஆண் பிள்ளை, அதனால கொஞ்சம் வேகமா ஓடிட்டார். வரும்போது பத்னியை விட்டுட்டே போயிட்டாராம். அதனால சீனிவாச பெருமாள் அவர் ஓடும் போது, ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்காரோ இல்லையோ, அதனால அந்த அடி இன்னும் மறக்கல போல இருக்கு. அதனால தன்னுடைய பத்னியை கூட விட்டுட்டு அவர் ஓட்டம் பிடித்து விட்டார். ஹைதராபாத்ல உபன்யாசத்துக்காக போயிருந்தோம். 10 நாள் உபன்யாசம். அப்போ ஒரு தம்பதிகள் 2 பேரும் வந்துட்டு இருந்தார். கடைசி நாள் சாத்துமரை அன்னைக்கு கார்ல போய் இறங்கினோம். அப்போ அவர் 2 வீலர்ல வந்தார். அப்போ பின்னாடி அவ தேவிகள் இல்ல. அப்ப கேட்டோம், என்ன சுவாமி இன்னைக்கு சாத்துமரை உங்க தேவிகள் அழைச்சுன்னு வர வேண்டாமா? 10 நாளும் அவ வந்தாளே, ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்டோம். அப்படியா சுவாமி அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஓ, அவ ஆத்துல இருந்து புறப்படும் போது வண்டியில பின்னாடி உட்கார்ந்தாளே, இருங்கோ சுவாமி பாத்துட்டு வரேன் அப்படின்னு வண்டியை திரும்பிட்டு நேர போனார். அதுக்கப்புறம் எங்க இருந்தோ அவளை கூட்டிட்டு வந்துட்டார். வந்த உடனே அவளை பார்த்து கேட்டேன், சுவாமி இவர் வந்த வேகத்துல ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கினார், நான் கீழே விழுந்துட்டேன், நான் விழுந்தது கூட தெரியாம இவர் வேகமா வந்திருக்கார் சுவாமி அப்படின்னு சொல்ல, அவ 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உபன்யாசத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நாம யாரையாவது கூட்டிட்டு போறோம்னா பின்னாடி வராளா அப்படின்னு திரும்ப பார்த்துட்டு போகணும்.
ஆபத்து வந்தாலும் அவர்களையும் சேர்த்து பண்ணிட்டு போகணும், விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால இப்போ சீனிவாச பெருமாள் கொஞ்சம் வேகமா போயிட்டார். நாச்சியார் அகப்பட்டு கொண்டாள். ஆனா மனித உருவத்துல இருக்கிறபடினால வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. யாரோ ஒரு பெண்ணு தம்பதி கல்யாணம் ஆயிருக்கு. அதனால அவர் போனாலும் நீ அகப்பட்டு கொண்டாய், உன்னை நான் இந்த மரத்திலேயே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு கட்டி வச்சுட்டாராம். உன்னை தேடி விடிஞ்ச உடனே அவர் வந்துதானே ஆகணும், வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாராம். அடுத்த நாள் காலை அர்ச்சக சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் முடிஞ்ச உடனே உள்ள போய் அப்படியே திருவிளக்கு போடணும்னு போனா, அப்போ திருமார்புல இருந்த மகாலட்சுமி நாச்சியாரை காணும். அவர் பார்த்து விதிர்த்து போனார். நாச்சியார காணமே அப்படின்னு கேட்க, எல்லாரையும் கூப்பிட்டு நாச்சியார பாக்குறா, காணும். அப்போ கேக்குறா ஸ்ரீனிவாச பெருமாள் இடத்துல. அப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் பார்த்து அர்ச்சகமுக்கேன வாய் திறந்து பேசினானாம். நம்முடைய திருமார்பு நாச்சியார் அனந்தாழ்வானிடத்திலே தோட்டத்திலே இருக்கிறாள். நீங்க எல்லாரும் அனந்தாழ்வானுடைய தோட்டத்திற்கு சென்று என்னுடைய நாச்சியாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நேர அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு வரா. அனந்தாழ்வானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இத்தனை பேரு அதிகாலையில நம்ம இடத்துக்கு வரா அப்படின்னு கேட்க, அப்பதான் நடந்தது எல்லாவற்றையும் சொன்னான். அப்போ வந்தது சீனிவாசனும் அலர்மேல் மங்கை நாச்சியாரும். அதனால அதை தெரிந்து கொண்டு நாச்சியாரிடத்துல அடியன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும் அப்படின்னு வேண்டினாராம். அப்ப நாச்சியார் பார்த்து, எனக்கு தகப்பனாருடைய ஸ்தானம் நீர், அதனால எனக்கு தகப்பனாருடைய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாராம். அதனால திருமார்பு என் திருமகள் சேர் மார்பனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றான். அது அனந்தாழ்வான் சொல்லும் போது என் திருமகள் அப்படின்னு சொல்லுவாராம். என்னுடைய திரு அலர்மேல் மங்கை மகள், எனக்கு மகள். அதனால ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்கு மாமனார், மலையில் வெங்கடவர்க்கு மாமனார் அப்படின்னு அனந்தாழ்வானை சொல்லுகிறோம். அதனால அனந்தாழ்வான் அவ்வளவு தூரம் ராமானுஜ கைங்கரியத்துல ஈடுபட்டார். அதனால அந்த தோட்டம்ங்கிறது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு முறை அனந்தாழ்வான் அவர் திருமலையில இருந்து வெளியில இறங்கும் போது தொத்தியோன்னம் கட்டுப்பிரசாதம் எடுத்துட்டு இறங்கினாராம். கீழே இறங்கினதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம்னு பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல எறும்பு எல்லாம் இருந்துதான். உடனே மறுபடியும் அப்படியே அந்த எறும்பு கீழே விழாம மறுபடியும் மூடி மடக்கி கட்டு போட்டு கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு மேல ஏறினாராம். மேல போய் அந்த கட்டுப்பிரசாதத்தை பிரிச்சு எறும்பு எல்லாத்தையும் தள்ளி விட்டாராம். கூட இருக்கிறவா பார்த்து கேக்குறா, இது என்ன சுவாமி, எறும்ப தள்ளணும்னா கீழேயே தள்ள வேண்டிதானே, எதுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் இதை போல செய்கிறீர் அப்படின்னா, எந்த நித்திய சூரி திருமலையில வசிக்கணுங்கிறதுக்காக எறும்பாக பிறந்திருக்கிறாரோ, அதனால நாம அந்த எறும்பு கீழே வந்துடுதுன்னா ஒரு நித்திய சூரிய திருமலையில இருந்து பிடிச்ச குற்றம் வந்து சேருமே, அது கூடாதுங்கிறதுக்காக தான் மேல கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒரு முறை அனந்தாழ்வான் அவர் திருமலையில நீராடனம் அப்படிங்கிறதுக்காக போறார். அவருடைய தோட்டத்துல ஒரு புலி இருந்துதான். அவர் தெரியாம அவர் நடந்து போகும்போது வஸ்திரத்துல இருந்து ஏதோ ஒரு நூல் அது அப்படியே நீளமா தொங்கிட்டு இருந்தது. அந்த புலியனுடைய காதுல சுட்டிடுத்து. அதனால புலிய காதை அப்படியே திருகிடுச்சு. அதனால புலி அபார கோபத்தோட அப்படி திரும்பித்தான். உடனே அது அனந்தாழ்வான் கவனிக்கவே இல்லையாம். ஆனா கூட இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் கவனிச்சாலும் அபார கோபத்தோட அந்த புலிங்கிறது அனந்தாழ்வான பார்த்ததாம். அதுக்கப்புறம் அந்த புலி தெரிந்து கொண்டதாம், ராமானுஜருடைய சீடர் அனந்தாழ்வான், இவரை போய் நாம கொல்லலாமா கடிக்கலாமா, கூடாது அப்படின்னு ஒண்ணுமே செய்யலையாம். அதுக்கப்புறம் அனந்தாழ்வான் தீர்த்தமாடின்னு இருக்கும்போது அப்போ சீடர்கள்லாம் சொன்னாலாம், சுவாமி தேவரீர் வரும்போது ஒரு புலியினுடைய காதுல தேவரீருடைய வஸ்திரம் சுற்றி கொண்டது,
அதனால அந்த புலி கோபம் அடைந்தது. ஆனா என்னவோ தேவரீரை பார்த்த உடனே ஒண்ணுமே செய்யல. சொன்ன உடனே அனந்தாழ்வான், ஓ அந்த புலி நமக்கு பிராணனை கொடுத்திருக்குன்னா அந்த புலிக்கு நாம ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டாமா? அதனால சீனிவாச பெருமாளிடத்துல பிரார்த்திச்சாராம், அந்த புலிக்கு மோட்சத்தை கொடுப்பாய் அப்படின்னு வேண்டினாராம். அதே போல திருமண்காப்பை இட்டு திரும்ப வரும்போது பார்த்தா அந்த புலியினுடைய உடல் மட்டும்தான் இருந்தது, அந்த புலிக்கு பிராணன் இல்லை. அப்ப அனந்தாழ்வான் பிரார்த்தித்த உடனே சீனிவாச பெருமாள், என்னுடைய பக்தனை நீ துன்புறுத்தாம விட்டாயே, அதுக்காகவே உனக்கு மோட்சம் தருகிறேன்னு அந்த புலிக்கும் மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கிறது சரித்திரம். அதுக்கு அடுத்தது அனந்தாழ்வான் அவரிடத்துல வைஷ்ணவ லட்சணம் அப்படிங்கறத போய் கேட்டுண்டு வரும் அப்படின்னு பராசர பட்டர் ஒருத்தரை அனுப்பினாராம். அவர் நேர அனந்தாழ்வான் இடத்துல வந்து வைஷ்ணவ லட்சணம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொன்னாராம், கொக்கை போலே, கோழியை போலே, உப்பை போலே, உம்மை போலே அப்படின்னு சொன்னாராம். ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கொக்கை போலே இருக்க வேணுமா. கொக்குங்கிறது தனக்கு தேவையான அளவுக்கு மீன் இருக்கிற, தேவையான அளவு மீன் வர்றது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். சரியான மீன் வரும்போது அப்படி லபக்குன்னு கொட்டிடும். பக்கத்துல சின்ன சின்ன மீன்லாம் வரும். கொக்குங்கிறது ஜலத்துல இருக்கும்போது சின்ன சின்ன மீன்லாம் வரும், அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அதை பார்த்த உடனே பெரிய மீன்கள்லாம், ஓ அங்க சின்ன மீன்கள்லாம் போறதே, அத ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு பெரிய மீன் வருமா, அதுல இருந்து லபக்குன்னு அதை கொட்டிடும். ஒரு மீன் வரும் அளவும் பார்த்திருக்குமாம் கொக்கு. நாம சின்ன வயசுல படிச்சிருக்கோமா இல்லையா? அதனால அந்த கொக்கை போலே இருக்க வேணுமாம். சாஸ்திரத்துல அப்பப்போ இந்திர பதவி உயர்ந்தது, காலக்ஷேபத்துல 100 பேர் சொல்லுவா, அது சரியா இருக்கும், இது சரியா இருக்கும், இந்திர பதவி உயர்ந்தது, இந்த லோகத்துல ராஜாவா இருப்பது உயர்ந்தது அப்படின்னு 100 அர்த்தத்தை சொல்லுவா. ஆனா அதுல உயர்ந்த அர்த்தம் எதுன்னா பகவானுக்கு தொண்டு புரிந்து முக்தி அடைவது அப்படிங்கிற உயர்ந்த அர்த்தம். அது வரைக்கும் காத்திருந்து அந்த அர்த்தத்தை நாம தரித்துக் கொள்ள வேணுமா. அப்போ தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அப்படிங்கிற 4 புருஷார்த்தம். முதல்ல சொல்லும் போது தர்மம், அப்புறம் அதை காட்டிலும் உயர்ந்தது அர்த்தம், அந்த அர்த்தத்தை வைத்து கிடைக்கக்கூடியது காமம். ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்தது மோட்சம். அப்ப முதல் 10 நிமிஷம் தர்மத்தை பத்தி, அதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டா கூடாது. 2வது 10 நிமிஷம் அர்த்தத்தை பத்தி, 20 நிமிஷம் கேட்டுட்டு போயிட்டா பிரயோஜனம் இல்லை. அடுத்த 10 நிமிஷம் காமத்தை பத்தி, அப்ப 30 நிமிஷம் கேட்டுட்டு போயிட்டா அதுவும் பிரயோஜனம் அன்று. 40 நிமிஷம் காலக்ஷேபம் கேட்கணும். அப்படின்னா அப்பதான் மோட்சத்தை பத்தி சொல்லுவார். அப்ப தொடக்கத்துக்கே 40 நிமிஷம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ 40 நிமிஷம் கேட்டா தான் என்ன சொல்ல வராருங்கிறதே நாம தெரிஞ்சுக்கலாமா. அதனால கொக்கை போலே இருக்க வேணும். அடுத்து கோழியை போலே. கோழிங்கிறது குப்பையில இருக்கக்கூடியதை கிளறும், அப்படியே கிளறிண்டே இருக்கும். அதுல ஒரு நெல்லு மணி இருக்கும், அதை சரியா கொத்தி சாப்பிடும். உண்டா இல்லையா? அதே போல நாம யாரோட எத்தனை பழகினாலும் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணத்தை மட்டும் நாம எடுத்துக்கொள்ளணுமா. சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ அர்த்தங்கள், அதுல இந்திரனை பத்தி சொல்லும், அதுல பிரம்மதேவனுடைய பெருமையை பற்றி சொல்லுவா, குபேரனுடைய அர்த்தத்தை சாஸ்திரம் காட்டி இருக்கிறது, பிரம்மதேவருடைய பெருமையை காட்டி இருக்கிறது, ருத்ரமூர்த்தியினுடைய பெருமையை சாஸ்திரம் காட்டுகிறது, அக்னியினுடைய பெருமையை சாஸ்திரம் காட்டுகிறது. அப்ப இந்த தேவதைகளை எல்லாம் நாம பூஜிக்கலாமா? காளியை உபாசிக்கலாமா? சுப்பிரமணியனை உபாசிக்கலாமா? அப்ப பிரம்மதேவரை உபாசிக்கலாமா? சூரியனை உபாசிக்கலாமா? சந்திரனை உபாசிக்கலாமா? அப்படின்னா கிளறி 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 கடைசியில நாராயணனை
நாராயணனை நாம பூஜிக்க வேணும் அப்படிங்கிற மணிய அதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேணுமா. இதர தேவதைகளை பூஜிப்பது கூடாது, திருமால் ஒருவனையே பூஜிக்க வேணுங்கிற உயர்ந்த நெல்லு மணியை போல இருக்கக்கூடிய அர்த்தத்தை கோழியை போல நாம எடுத்துக்கொள்ள வேணும்னு தெரிவிக்கிறார். கொக்கை போலே, கோழியை போலே, உப்பை போலே, உப்பு லவணம் உப்பை போலே, எந்த பதார்த்தமா இருந்தாலும் குழம்பாகட்டும், சாத்துமது ஆகட்டும், நொத்தியானம் ஆகட்டும், கரியமது ஆகட்டும், கூட்டாகட்டும், உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு இருந்தா தான் சாப்பிட முடியும். ஆனா கண்ணால பார்த்தா அந்த உப்பு தெரியுமா? தெரியாது. கத்திரிக்காய் இருந்ததுன்னா குழம்புல கத்திரிக்காய் சரியா தெரியும். வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காய் சரியா தெரியும். உப்பு கண்ணுல படுமா? பருப்பு கூட்டுல கண்ணுல படும், கரியமதுல தேங்காய் கண்ணுல படும். ஆனா தேங்காய் இல்லாம கூட வெறும்னா கரியமதை வதக்குனா அப்படியே சாப்பிட்டுடலாம். பருப்பு இல்லைன்னாலும் கூட கூட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். கத்திரிக்காய் இல்ல வெண்டைக்காய் இல்லைன்னா கூட குழம்பு அப்படியே சாப்பிட்டுடலாம். ஆனா உப்பு இல்லைன்னா எதையுமே சாப்பிட முடியாது. அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்க வேணுமா? நாம எல்லா காரியத்தையும் செய்யணுமா? ஆனா நான் செய்தேன் அப்படிங்கிற சுவடே இல்லாம தன்னை மறைத்து கொண்டு இருக்கணுமா? அதனால உப்பை போலே அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். கொக்கை போலே, கோழியை போலே, உப்பை போலே, உம்மை போலே, வந்திருக்கிறவரை போல இருக்கணுமா? நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறார். 11 மணிக்கு வந்தீர், என்கிட்ட கேட்டீர், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை தேவரீர் சொல்லணும்னு என்கிட்ட கேட்டீர். வெயிட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். 4 மணிக்கு தான் வந்தேன். அது வரைக்கும் காத்துட்டு இருந்தீரே, உம்மை போல இருக்கணும் அப்படின்னு தெரிவித்தாராம். எதுவா இருந்தாலும் பொறுமையா இருக்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்த வைஷ்ணவ லட்சணம். காலக்ஷேபத்துக்கு முன்ன வந்துடணும், ஆனா பிரசாதத்துக்கு கடைசியில போகணும். அது வைஷ்ணவ லட்சணம். நான் முந்தி அப்படின்னு கூடாது. நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் பின்னாடி வந்து நிச்சயங்க, அப்ப நேரம் ஆயிடும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, முதல்ல போறவா போங்க, ஆனா அதுக்காக பின்னாடி போறவா அத்தனை பேரும் அவளை இடிச்சுன்னு நாம முன்னாடி போனோம், நம்ம விட முன்ன போயிட்டாளே அப்படின்னு நினைக்க. யாரு முதல்ல போய் பெருமாள் செய்கிறாளோ அவளுக்கு 50% தான் அனுகிரகம். யார் கடைசியா வராளோ அவளுக்கு தான் 100% அனுகிரகம். அதனால கொக்கை போலே, கோழியை போலே, உப்பை போலே, உம்மை போலே அப்படின்னு தெரிவித்தார். அனந்தாழ்வான் ஒரு இடத்துல, ஒரு திருக்கோளூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாராம். சோழ குலாந்தகம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒருத்தரை பார்த்தாராம். உனக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டார். எனக்கு திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி பக்கம் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணின கஷேத்திரம் அப்படின்னு சொன்னார். இங்க எதுக்கு வந்தீர் அப்படின்னு கேட்கிறார். சோழ நாடு, இங்க எதுக்கு? ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க. இங்க எதுக்கு வந்தீர்? பொழைப்புக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அனந்தாழ்வான் சொன்னாராம், கழுதை மேய்த்தாகிலும் ஊரிலேயே இருக்க வேண்டாவோ அப்படின்னு கேட்டாராம். சொந்த ஊர்ல கழுத மேய்ச்சண்டு இருந்தாலும் கூட அதுதான் உயர்ந்ததாம். வெளியூர்ல போய் எவ்வளவு சம்பாதித்தாலும் சொந்த ஊர்ல கழுத மேய்ச்சண்டு இருந்தாலும் அதுதான் உயர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார். இப்ப நம்ம சொந்த ஊர்னு வச்சுக்க வேண்டாம், திவ்ய தேசம். திவ்ய தேசத்தை விட்டு நாம விலகுவது அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கறத காட்டுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அனந்தாழ்வான் எழுந்தருளினார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அங்க திருமுக்குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல எல்லாரும் நீராடுவா, அப்படியே எழுந்து வந்து விடுவார்கள். அனந்தாழ்வான் மட்டும் அதுல நீராடி உள்ள போய் எதையோ தேடிட்டு இருந்தாராம். எல்லாரும் சீடர்கள்லாம்
ஓ சுவாமி முங்கிய ரொம்ப நேரம் ஆச்சே, வெளியில வரவே இல்லையே அப்படின்னு அவ பாக்குறா. 5 நிமிஷத்துல அவளும் உள்ள குதிச்சு, சுவாமி எதை தேடுகிறீர் அப்படின்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல, ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரையே யமுனையா, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியா பாவித்துக் கொண்டாள். தங்களையே கோபிகாஸ்திரியா பாவித்துக் கொண்டாள். அதுக்கப்புறம் வடபெரும் கோயிலுடைய சன்னதியையே நந்தகோபனுடைய திருமாளிகையா பாவித்துக் கொண்டாள். உள்ள இருக்கக்கூடிய பெருமாளையே கிருஷ்ணனா பாவித்து திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுகிறார். அதுல என்ன காட்டுறான்னா, கோபிமார்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி யமுனையில குளிப்பாளாம். அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திருமுக்குளம் அதை யமுனையாக பாவித்துக் கொண்டாள். அப்போ ஆண்டாள் தன்னை கோபிமாரா பாவிச்சுட்டான்னா, இதை யமுனையா பாவிச்சுட்டான்னா, அங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச மாதிரி இங்கேயும் ஆண்டாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கணுமே, அந்த ஒரு மஞ்சள் துண்டாவது கீழே இருக்கணுமே அப்படின்னு தேடினாராம். நாமெல்லாம் அர்த்தத்தை கேட்கிறோம், ஆனா அதெல்லாம் எப்பயோ நடந்தது அப்படின்னு அப்படியே போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது எப்பயோ நடந்தாலும் அதனுடைய தாக்கம் இப்ப வரைக்கும் இருக்கும். என்னைக்கோ அனந்தாழ்வான் புலிக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு முக்திங்கிறது கிட்டும். நேத்து நடந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுமா, நம்மோட அனந்தாழ்வான் வாழ்ந்தவாறு நாம நினைத்து கொள்ள வேணுமா. அதனால அனந்தாழ்வான் பார்த்து, அப்ப ஆண்டாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அனந்தாழ்வான் நினைக்கிறார், ஆண்டாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அந்த ஒரு மஞ்சள் துண்டாகுவது இங்க இருக்கணுமே, அதை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அப்ப ஆழ்வார்கள் பாசுரங்கள்லயும் அதனுடைய அர்த்தங்கள்லயும் எவ்வளவு ஈடுபாடு இருந்ததுன்னா அவர் இதை போல செய்வார். அதனால அனந்தாழ்வான் அவர் ஒரு முறை இங்க திருநாரணன் எம்பெருமானுடைய சன்னதியில எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்துல ஏகாதசி வந்துதான், வெள்ளிக்கிழமை வந்துதான். அப்ப அனந்தாழ்வான் நினைச்சாராம், இந்த சமயத்துல திருமலையில இருந்தா சீனிவாச பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை நாச்சியார் திருமாறுல இருந்து கவசத்தை களைஞ்சு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகுமே, அந்த திருக்கோலத்தை அந்த சேவையை இழந்து போனோமே அப்படின்னு அனந்தாழ்வான் நினைச்சாராம். உடனே திருநாராயண பெருமாள் பார்த்து, அனந்தாழ்வான் கவலை வேண்டாம், நாமே உமக்கு சீனிவாசனாக காட்சி தருகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அதனால ஒவ்வொரு ஏகாதசி தோறும் திருநாராயண பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் திருக்கோலம் அப்படிங்கிறது இன்று வரை நடைபெற்று வருகிறது. இன்னும் அனந்தாழ்வானுடைய வைபவத்தை சொல்லணும்னா சொல்லிலே போலாம். அவகாசத்துக்கு ஏற்றவாறு இங்க இருந்து 2 வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விண்ணப்பம் செய்தோம். இப்ப அனந்தாழ்வான தரிசித்துக் கொள்வோம். அனந்தாழ்வான் எழுந்தருளி இருக்கிறார். பக்கத்திலேயே மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அனந்தாழ்வான் அவதரித்தது சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம். ஆழ்வார்களுக்குள்ள அதே சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துலதான் மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் செய்தார். மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர்ல அவதரித்தது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம். அனந்தாழ்வான் ஆச்சாரியர்களுக்குள்ள அனந்தாழ்வான் அவதரித்தது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம். அவர் ஒரு கடப்பாறையை வச்சு சீனிவாச பெருமாள் மேல எரிஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா, இன்றும் அந்த கடப்பாறையை திருமலையில தொங்க விட்டுருக்கா. பார்த்தவா இருக்கீங்களா? பார்க்காதவா கையிட்டு இருக்குங்க. அடுத்த தடவை போகும்போது திருமலை குள்ள அப்படியே போயிட்டு வந்து திருமலை குள்ள நுழைஞ்ச உடனே வைகுண்ட வாசல் இருக்கு இல்லையா, அந்த வைகுண்ட வாசல்ல வலது பக்கம் அந்த கடப்பாறைய அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. கருப்பா நீளமா இருக்கும். அந்த கடப்பாறையை இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கா. அதனால அந்த கடப்பாறை இருக்கிறது வரைக்கும் அனந்தாழ்வானுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது இருக்கும். அதனால அந்த கடப்பாறையை இன்னைக்கும் நாம சேவித்துக் கொள்ளலாம். அந்த அனந்தாழ்வான் திருவவதாரம் பண்ணினது இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அனந்தாழ்வானை சேவிச்சோம்.
அதனால அவருடைய திருவாராதன பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள். அப்ப ஸ்ரீனிவாச பெருமாள், அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார், அவர் ஆச்சாரியனே தெய்வம் அப்படின்னு கண்ணினன் செலுத்தாம்பு அனுசந்தானம் பண்ணினார். அதே போல அனந்தாழ்வானோ ராமானுஜரே தெய்வம் அப்படின்னு காட்டினவர். அதனால அவரும் ஆச்சாரியனே தெய்வம்னு சொன்னவர். அனந்தாழ்வானும் ஆச்சாரியனே தெய்வம்னு சொன்னவர். ரெண்டு பேரும் ஒரே சன்னதியில இருக்கா பாருங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர் இங்க திருவாராதன பெருமாளாக காட்சி தருகிறார். அவரை சேவித்துக் கொண்டோம். இப்ப நாம இங்கிருந்து புறப்பட்டு நாம நேர தொண்டனூருக்கு செல்ல போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஆகும். அங்க தொண்டனூருக்கு சென்றோம்னா முதல்ல நம்பி நாராயணன் எம்பெருமான சேவிக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ராமானுஜர் 1000 பணாமண்டலங்களோட எழுந்தருளி இருப்பார். அங்கேயே நரசிம்மர் காட்சி தருகிறார். அவரையும் நாம சேவித்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். எது முடியுமோ தெரியாது, எவ்வளவு முடியுமோ நாமும் சேவித்துக் கொண்டு எல்லாத்தையும் சேவிச்சுட்டு அங்கிருந்து நாம கிளம்பணும். ராத்திரி அங்க பிரசாதம் எடுத்துக்கொள்வோம். நாளை காலை 6 மணிக்கு இதே போல கல்யாணியில ஸ்நானம், அங்கேயே வஸ்திரம் மாத்திக்கிறோம். அப்படியே நேர 7:15 7:30 மணிக்குள்ள கிருஷ்ணன் சன்னதி. இன்னைக்கு அர்ச்சக சுவாமி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. நாளைக்கு அப்படி இருக்காது, 7:15க்கு சொல்லி இருக்கு. அதனால 7:30 மணிக்குள்ள நாம கிருஷ்ணன் எம்பெருமான சேவித்துக் கொள்வோம். அந்த கிருஷ்ணனுடைய வைபவத்தை மத்தியானம் காலையிலேயே சொல்லிட்டேன். அவரை நாம நாளைக்கு சேவித்துக் கொண்டு திரும்ப பாலபோகம் எடுத்துக்கொள்வோம். நாளைக்கு வழக்கம் போல 9 மணிக்கு காலக்ஷேபம் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு இத்தோடு அமைகிறேன். அனந்தாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.